நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன். ஆமா அம்மா, நான் எப்படி எல்லாம் இருந்தேன். நாட்டுக்கே தெரியும் நீ வாழ்ந்தது. எனக்கு மட்டுமா தெரியும்? ஏன் தலையிலே சுமந்து என்ன பண்ண தலையெழுத்து? தலை விதி தலையெழுத்து. விதியிலே எதனால முடியுமா? எங்க நாட்டுல பட்ட மரங்களுக்கும் அப்படி நீதிமன்றருக்கு வாழ்க்கையா எந்தபடியான கேள்விப்பட்டேன். தலையிலேயே சுமக்கும் குடும்பம் கணவரே நீங்க வாழ்ந்தது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா சத்தம்? சத்தம் 250 ரூபா கட்ட வேண்டிய எப்பா ஏங்க கட்ட வேண்டிய 250, நாளைக்கு 1500, நாளைக்கு 3000 ரூபாய் சத்தம். எந்த சத்தத்தை கேட்கறப்ப? கம்மியான ரேட்டு கேட்கறியா அதிகமான ரேட்டு கேட்கறியா? நான் உன்னை வண்டி சத்தத்தை கேட்கறேன். என்ன சத்தம் நீங்க? கம்யூனிட்டிக்கு போறத கம்யூனிட்டி. அட சே யாரா அழகு வாழ்ந்த பெண்மணி, அழகு வாழ்ந்த பெண்மணி, வாழ்ந்த பெண்மணி. ஒருத்தன் சொல்லுங்க, நான் ரொம்ப நாளா கொண்டு போய் நிக்கிறேன். கல்யாணம் கிடையாது, பொண்ணு கிடையாது. தூக்கா கல்யாணம் அவங்களோட ஒண்ணும் கண்டி கழில என்ன கண்ணி சத்தம் கேக்குது. என்ன யாரும் தெரியலங்க, ஒரு பெண்ணு அதாவது என்ன பண்ண போறேன் நான் சொல்றேன். லவ் பண்ணதா லவ் பண்ண இந்த பஞ்சம் கோழி பண்ணி ஆகிட்டாங்க. அதனால ஏதோ ஒரு அம்மா ஏதோ வயது சேர முடியும் அம்மான்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு வருங்காலம் மணியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அழகான பொண்ணு. சரி கருவத்துல வராங்க. யார் இவருன்னு விசாரிச்சா தெரியும். விசாரிக்கலாமா? வணக்கம்மா.
பாதத்தை மணந்து கண்டாய் வாழ்க வாழ்க முத்தி போச்சுடா இது வா வா என்ன மாமா யாருக்கு யாரா மாமா வாங்கி தர மாமன் டாய் அது என்ன மாமனை கூப்பிட சொல்றா அத நீ மாமனை கூப்பிடுறியா சேனத்தை விளையாட்டு பார்த்து வச்சு படப்படன்னு பாசாத இதுக்கு முத்து போயிடுச்சுடா அதிகமா என்ன காரணம் என்ன போறான்னு தெரியல ஏமா வேற வைக்கிற போனான் ஐயா அத்தி விறகு இருக்கு அரச விறகு இருக்கு சரி உங்களுக்கு என்ன விறகு அதானே ஏங்க உனக்கு என்ன வேணும் ஏடா உனக்கு என்ன தேவை புளிய காட்ட தேவையா வாழ்மாட்டை தேவையா அப்புறம் என்ன வாழ்மாட்டை இல்லைன்னா ஒரு 4 மூட்டை முந்திரோட தோல் வாங்கிக்க சுத்தமா இருக்கும் 25 சக்கரை சக்கரை அது மட்டும் இல்ல அப்புறம் இது இல்லைன்னாக்கா ஒரு 150 200 ராட்டி கூட தேவைப்படும் அது எதுக்கு தேவைப்படுது நமக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படாது இல்லையா இது பிறகு வேண்டும் அவருக்கு அப்படின்னு கூவில் கூவி அழைக்கின்றால இவனை கண்ணால கண்டா போது எனக்கு காதல போட போறேன் சொன்ன ஒண்ணு மாரிதா போட்டு பெரிய மாரியா சும்மா கம்பி அதனால வேண்டி இந்த வெறுவிலையா தான் இருப்பேன் நீங்க உன் பாப்பா இருக்காளா
அது முடிய பார்த்தா அது சொல்லிட்டா நிச்சயா அது முடிய பார்த்தா ஆமா இந்த கொப்பிக்க அதுக்கு கீழே வரல ஏன் என்ன காரணம் அதெல்லாம் குப்பாய்க்கிறா பாரு. நீ தான் முட்டை அடிச்சு விட்டியா ஜமடா கேட்டேன் போய் நக்காவில்ல டேய் இது இருக்கின்றானே ஆமா பண்டும் போய் கூந்தல் பண்டும் போய் கடைய கூந்தல் மரண பண்டாரா வந்து இந்த கண்டையோர் ஒத்த கண்ணால் எக்கிளி மணியே அவன் வாயில் ஊரது இது கண்கண்டு கண்கண்டு எது அது வாயில் இருக்கிறது வச்சு நான் எச்சிரி என் வாயில போட சொல்லலாம் சர்க்கரை கதியோடு கலந்த பார்க்கும் அண்டமா முனிவர்கெல்லாம் அண்டமா முனிவர்கெல்லாம் அமிர்தம் நடிக்கலாமே ஒரு அழகை பார்த்தால் இந்திராணியோ கலைவாணியோ மலர்வேணியோ இந்திராணியோ கலைவாணியோ வாணியோ இவன் பழனியுள்ளமா ரசியோ பார்க்க முடியுமா முடியுமா அதை மட்டும் ஒன்று சொல்றேன் அது எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் விட மாட்டான் அதான் வேண்டி என்னுடைய நாட்டு அரசன் நான் எனக்கு ஊன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க நீ ராணி நீ ஏன் நதியா இருக்கா ஆமா நீதி மன்னர் நீங்க உண்மை இந்த நீதி தவறுதானா ஆமா உங்க குறிப்பார நான் நீதியுடைய மன்னன் தான் நீதியுடைய மன்னனா இருந்தாலும் மனைவி இல்லாம இருக்கேன் சும்மா எம்டியா கிடக்குறேன் மனைவி இல்லாம இருக்க ஐயா எம்டிஆர்னா காலியா கிடக்குறேன்னா காலியா இருக்கிறாங்க ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் செடுக்காதடா லைசன்ஸ் கிடையாது இப்ப நம்ம கிட்ட உங்க குடிப்போற சாரிகள் தான் இவ ஒரு மன்னனா இவ ராஜாதி ராஜானான்னு அட கேட்டாயா சொல்ற அது வாய பாடுறா காரி துப்புவாங்க ஐயா துப்புன போறாங்க நீ துப்புன போறாங்க நீ வா நம்ம தோட்டத்துக்கிறோம் அதான் நம்ம தான்
நீங்க மீதி அரசையா ஓ நீ ஒரு அரசன் வாடா ஐயா மீதி மன்னர் வருவாங்க மீதி மன்னர் தெரிஞ்ச விஷயமாச்சு இந்த நாட்டோடைய பொருள்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்தம் என்ன குடி போற சாதியிலே நானும் ஒருத்தைய வந்திருக்கிறேன் விறகு விற்கிறதையா வந்திருக்கேன் நீ விறகெல்லாம் அப்படியே தள்ளியா ஏன் நீ விறகு விற்கிற உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் தஞ்சாவூர் கதமா நான் எடுத்து தரேன் தஞ்சாவூர் கதமா தஞ்சாவூர் கதமா எடுத்து தரேன் சேலத்து சிலுக்கு போட்டு எடுத்து தரேன் சேலத்து சிலுக்கு போட்டு எடுத்து தரேன் ஒளிவிளக்கு சாய்ந்து தச்சு தரேன் திரும்பி பார்த்தா வலையில எடுத்து மாட்டோம் திரும்பி பார்த்தா வலையில திரும்பி பார்த்தா படம் பார்க்கலனே திரும்பி பார்த்தா வலையில அப்ப வந்தது அப்ப தஞ்சாவூர் கதமா எடுத்து மாட்டோம் கதமா சேலையை நான் துவைக்கிறேன் உன் சேலையை நான் துவைக்கிறேன் உன் சேலை நான் என்ன உன் சேலையை துவைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் என்ன ஒரு நாளைக்கு 3 வேளை என் மூஞ்சில குறைச்சாலும் நீ ஒண்ணு சொல்லுங்க ஒரு நாளைக்கு 3 வேளை பொம்பளை காலால உத வாங்கி பாருங்க 3 மாதத்துக்கு பண்டிகை அடி சாப்பிட்ட மாதிரி மடமானே கருத்து பேசாத அப்புறம் எனக்கு வீணா போகுது நேரம் வீணா போகுது அப்புறம் நேரத்தை வேஸ்ட் பண்ண மகாலட்சுமி மாதிரி இருக்கு அதை விடலாமாடா இதை அது நினைச்சா போகுது அது நினைச்சா போகுதுடா பாம்பு பையன் நினைக்கல அது பசிங்க முகத்தை பார்த்துதான் கூப்பிடுறான் ஒரே பத்த மூஞ்ச குத்துருவேன் அரை ஷாட் சொல்றான் அப்ப என்ன சொல்றான் அவசரமா இருக்கு மாமா. அவசரம்னா ஒண்ணு சொல்ல முடியும். தாங்க ஓடு மாமா. எனக்கு தாங்க முடியல. தாங்க உனக்கு இறக்குயா மாமா. என்ன மாமா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? நீ நினைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா. என் உயிரே தர முடியாதா? அதுதான் வேணாம் மாமா. மாமா என் காலுக்கு ஒரு புடவை எடுத்து தெரியா?
காதுக்கு என்ன அவருக்கா புடவை காட்டலாம்? அப்பதான் ஒத்துப்பேன். காதுக்கா புடவை என்ன அவளுக்கு நான் ஷாக்கே எடுத்து தரேன். மாமா ஓ என் காலு பெருவரல இருக்க. ஆமா வலது காலு பெருவரல. ஆமா அதுக்கு ஒரு ஒத்த சோப்பு மூக்குத்தி எடுத்து சோப்பு கல் மூக்குத்தி பெருவரல் நகத்துல போடுறான் மூஞ்சி. அப்பதானே ஒத்துப்பேன். இல்லைன்னா நீ என்ன கேட்டாலும் கேட்டுதான் நான் தரேன். என் உயிரே கூட தரேன். மாமா என் கழுத்துக்கு பட்டம் எடுத்தையா? கழுத்துல பட்டடைய மாட்டேன். யா இஷ்டம் எங்கேயோ மாட்டுவேன். சரி எடுத்தாரேன். அப்புறம் என்ன வேணும்? மாமா ஓ கல்யாணம் செஞ்சா மாமா. மாமா என்ன அஸ்வினி தேங்காய் தடவரோட மானக்கடை சக்காளி தூளுக்கு முடி வளரல. உனக்கு என்ன வேண்டாம் என்ன வேணும் கேளு. 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு மாமா. எதுக்கு போட்டு கொடுத்து இருக்கா தலைக்கு உன் முகத்தை அப்படி காட்டுறோம். இது வெக்கமா இருக்கு மாமா. ஐயோ என் பச்சடி என் தெய்வம் மாமா வெக்கமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நோ காட்டு. நோ 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 வெக்கமா இருக்கு மாமா. கொஞ்சம் கொஞ்சமா காட்டு. அப்புறம் நீ என்ன சொல்ற? நீங்களாம் ஒரு லேடி ஐயா, நாங்களாம் ஒரு பர்சன். வேலி லேடியா பையன் வைத்து விட்டான். லேடியா பையன் வேலியாம் பயிர் மேயுது. வேலியாம் பயிர் மேயுது. வேலியாண்ட பயிர் மேயுது. சமைஞ்ச பொண்ணுக்கு தாலி. சமைஞ்ச பொண்ணுக்கு தாலி. விளைஞ்ச கொல்லிக்கு வேலி. வேலி போட்டுறோம். அப்படியே அந்த வேலியாம் பயிர் மேயுது. அதான் பாதுகாப்பா இருக்கா? வேலி போட்டுறேன். அதெல்லாம் எங்க கட்ட போச்சு. நீ வா. இந்த கூலிக்காரி இந்த கூலிக்காரி சண்டானா ஓடி போவான். ஏமா அவன் கூலிக்கு கூட நம்ம கிட்ட உடைக்கிறான். இவன் நம்ம கிட்ட அவ இல்ல. ஏடா மூஞ்ச பத்தியா மூஞ்ச எல்லாம் கரிசட்டியாடா. நாய் சண்டானா சண்டானா வந்து இந்த சண்டானா கிட்ட விட்டு நம்ம ஏதாவது சொல்லிட்டு இதை விட்டு இந்த இடத்த விட்டு இவங்கிட்ட இருந்தா நம்ம தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நாம போயிட்டு ஒரு நாட்டு அரசன். ஆமா ஏன்னா இவனை மீறி நம்ம தப்ப முடியாது. அரசனோட மட்டும் இல்ல ராணி அம்மா படும் வெறி பிடிச்ச நாடு. ஆமா ஆமா ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு ஏதோ ஒரு மகன்கார இருந்தது ஆசை கொண்டா இது பகல் காலம். பகல் நேரம். ஆமா பகல் நேரத்துல ஆணும் பண்ண போடக்கூடாது. மனிதர்கள் சரி புரட்சி கூடாது. சரி தெரியும். ரைட்டு. பகல் நேரத்துல யாரு புரட்சிக்கணும்? மிருகங்கள் புரட்சிக்கணும். ஆமா அதுக்கு 5 அறிவு உண்டு. நம்மளுக்கு 6 அறிவு உண்டு. சபாஷ். பகல்ல புரட்சி கூடாது. சீக்கிரம் சொல்லி முடியுதா? சொல்றேன். நேரம் ஆகுது. அந்த நான் தங்கி இருக்கேன். எங்க இந்த நகர்த்தியா கொழுப்பிடி சொன்னா இந்த நகரில் தான் தங்கி இருக்கு. அப்புறம் வடத்துல அந்த கீழ் வடத்துலயா
அந்த பூ வைக்கிறாங்கல்ல ஆமா வைக்கிறாங்களா பூ தான் சும்மா போய் அதாவது பொறுமை கண்ணு உங்க ஏரியா தாங்க நந்தகிரி மட்டது தான் ஏங்க நம்ம நாட்டுல ஒரு பூ வைக்கிறாங்களா நம்ம நாட்டுல என்னுடைய நாட்டிலே பூ வைக்கிறாங்களா பூ வைக்கிறாங்க பூ நான் வந்து அவங்க வீட்டுல இருக்கேன் அவங்க வீட்டுல பாதுகாப்பு இருக்காங்க நீ அந்த வீட்டுல இருக்கியா நீ இப்ப இது பக்கக்காரன் இல்லையா சரி நீங்க அவன் முந்திரி காய்ச்சி மருந்து மீதி இருக்க எடுத்தும் வரட்டுமா அவ காதுல ஊத்திட்டு நம்ம 2 பேரும் ஒரு இடத்த நீ ஊத்திக்க நீங்க வாங்க எப்படி வேணாலும் செய்யுங்க ஆனா இரவு ஒரு 10 மணிக்கு மேல நீங்க வந்தீங்க சரி உங்களுக்கு என்ன சுகமோ எல்லாம் ரெடி பண்ணி 10 மணிக்கு மேல 10 மணி மேல போட்ட 10 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல சரி நீங்க வாங்க உங்களுக்கு எல்லா சுகமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லா சுகமுமா எனக்கு ஒரே சுகம் போதும் அது மட்டும் இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் சவனா கூல் 5 இருக்கு அதெல்லாம் பணம் சொரம் எடுத்துக்கோ நீ இது வந்து ஒரே இதுக்கு பேரு என்னடா காதலி காதலி பொட்டையடி காதலி சரி நான் வரேன் 10 மணிக்கு மேல வாங்க சரி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வாங்க ஷபாஷ் இதான்டா பொண்ணு இதுல விடா பொண்ணு பிள்ளைக்கா பொண்ணு அதெல்லாம் பொண்ணு வாரு படம்டா இது நீ தரித்திரம் பிடிச்சவளை பத்தி வச்சிருக்கிய என் குடும்பத்துல கேட்டாங்க பொண்ணா பிறந்தா இந்த மாதிரி இருக்கணும்டா சரி பரவாயில்ல சொன்னோட குட்டியாட்டம் பாவம் வந்து போய் நிற்குது போய் உடைக்கிறான் எது இங்க சொல்றேன் என் குடும்பத்துல சொல்றேன் 10 மணிக்கு தானே 10 மணி இல்லடா நான் மறக்காத சொல்றேன் அப்ப மணி 8:30 தண்ணி போட்டு வைக்கிறியா சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன் நெல்ல சூடு போட்டு வைக்கிறேன் செஞ்சு வாங்கி வைக்கிறேன் என்ன நாட்டு அரசியா பெருத்த பேராசல கந்தகிரி பட்டம் கந்தகிரி மண்ண எதுக்கு என்ன வேலை கேட்டியா என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி புத்தி இருக்கணும்டா அவங்க சுடுதண்ணி போட்டு இருக்காங்க எதுக்கு என்ன வேலை கேட்டியா என்னது செருப்பு மோரம் தொடப்பம் அது மட்டும் இல்லைங்க சரி இதுல எடுத்துட்டு நீ 10 மணிக்கு மேல வரியா ஒரு குஞ்சு ஒண்ணு பிடிச்சி சரி நசிக்கு என்ன குஞ்சு அதான் கருப்பு குஞ்சு ஏன் உனக்கு சிவப்பு குஞ்செல்லாம் கிடைக்காதா கோழி குஞ்சு என்ன மூட்டை கருப்பா இருக்கு சரி அதை பிடிச்சி நசிக்கு சூப்பர் எல்லாம் என்கிட்ட சொல்லணுமாடா ராஸ்கா சொல்லாமல செய்டா ஏன் அப்புறம் நான் 10 மணிக்கு மேல வரேன் நீங்களும் தானே அப்படி இல்லைன்னு வச்சுக்க என்ன வேணும் விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நேரம் சத்திரமே 2 ஆட்டுக்குள்ள வெட்டணும் அது மாதிரி பேசி பேசாத நீ எங்க போற ராத்திரி 10 மணிக்கு புலால் எல்லாம் சாப்பிட மாட்டாரு 10 மணிக்கு எங்க போற புலால் சாப்பிட மாட்டாருங்கிறான் சரி அப்ப நான் வரட்டுமா நான் வரட்டுமாடா இந்த கண்ணு போட்ட மாடு போயிட்டு வரட்டுமா
ஐயோ காட்டி கொடுத்தா அல்லவா அவன் உதவாதம் இங்க என்னிடம் இருக்கக்கூடாது நீ எங்கேயாவது சென்று விடப்பா எங்க போய் செல்வியே நீ சென்று விடப்பா இங்க இருந்தா இல்லம்மா இங்க இருந்தால் உனக்கு ஆப்பது எனக்கு ஆப்பது அதனால நீ இங்கே சென்று விடுங்கம்மா இங்க என்னிடத்தில் இருக்கக்கூடாது இப்ப சென்று விடம்மா தவறு கிடையாது. ஏமா நானும் ஒரு இளமையா இருக்கேன். ஆமா அந்த பாவம் ஏதோ ஒரு குடிசையில அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா மேல எந்த தப்பு இல்லை கிடையாது. இந்த படுபாவி ஒரு கெற்பவதி என்று பாராமல் என்னையே பின்னட பண்ணானே இந்த நாட்டை அவரோட இப்போது அழுந்தி இந்த நாட்டை ஆவதுக்கு ஒரு நீச்சல் கொள்வான் ஆழ்வான். ஆமா சபதம் அப்படியாகட்டும். சிவமே அம்மா நீ ஏதொன்றுக்கு அஞ்சாதே என்னிடம் வந்து நீ தயங்க வேணாம் இப்பொழுது
இந்த பாதை ஒன்று இருக்கின்றது. இந்த பாதை வழியாக சென்றால் உனக்கு நல்ல அனுகூலம் உண்டு. உனக்கு எந்த விதமான ஆபத்து என்பது வராது. ஆமா, அப்படியே சென்று வாருங்கள். மனதிற்கா தேவி பாட்டைய கேட்டீங்க என் காந்தி எப்படி தண்ணி இறங்கிட்டோம். தண்ணி வந்து எங்க பார்த்தா ஒரே இருமயமா இருக்கு. எப்படி போறது தெரியல. விளக்காமா அதோ தெரியுது. போய் சுடலிட்டே எரியுது. சுடல் விட்டு எரியுது. அந்த
வழியில போய் அந்த விளக்கேரியில யாராவது இருப்பாங்க. விளக்கேரியில அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அண்டி பழைப்போம். இப்படியாக இக்கதை அப்படி இருக்கு. ஏதோ வெட்டியான் சபைக்கு வருவதுக்காக சாட்டு பங்காளி 10 பேர் இருக்காங்க, பாத்துப்பாங்க. இந்த குழி முடுற வேலை அத்தை சொல்றேன். அதை சொல்றேன். சரி உனக்கு இல்ல உனக்கு என்ன இது நீ கையில வச்ச தடி யார எடுக்க சொல்ற? நீ யாரு? இங்க சுத்தி முட்டு பார்த்தா யாருங்க சாமி? ஆமா நீங்க ஒருத்தர் இருக்கீங்க. ஆமா எல்லாருக்கும் கும்பிடுவாங்க சாமி. ஆமா நீ யாரு நான் யாரு ஓன் தடி என்ன எடுக்க சொல்ற? ஏன் சாமி? ஒரு வயசானவன் இது ஒரு மாதிரி ஆகுது பாவம் இல்ல பரவாயில்ல சாமி. இல்ல பாருடா இந்த கடிதான் சாதாரண கடிதான். யாரா வச்சிருந்தது? எங்க பாட்டு முப்பாட்டன் ரெண்டாவது பாட்டன் முப்பாட்டு காலம். அதுக்கப்புறம் 2ஆவது பாட்டு காலம். ஆமா அதுக்கப்புறம் முதல் பாட்டு காலம். எங்க அப்பாவுக்கு பாட்டு காலம். அழகாந்து தடியாடுடா இது. இந்த தடியை புடிச்சு ஆமா இந்த தடியை முனையா அடி தடியை முனையா அடி தடியை முனையா அடி முனை சொல்லு பழந்து போச்சு. ஆனா இந்த தடியை புடிச்சு யாருமே இல்லையே. ஆமா அப்ப வல்ல முப்பாட்டம் ரெண்டாவது பாட்டம் மூணாவது பாட்டம் வச்சிருக்காங்க. இந்த தடியை ஏகிட்ட எங்க அப்பா கொடுத்தாங்க. யாருங்க அவங்களே செத்துட்டாங்க. ஆமா இருக்கிறது போய் எங்க அப்பா கொடுத்தாரா? அப்பா தம்பி இந்த தடி மாறாதிரி வச்சுக்கிட்டான்னு கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தம்பி. என்ன நம்ம அப்பா கை கொடுத்தாரு. இந்த தடியை நமக்கு நம்மளுக்கு யாரு பிடிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்க. இப்படி தடியை பிடிச்சிருக்க அழகா பார்த்தா அப்படியே சத்தியமா எங்க அப்பனுக்கு போற அடிக்கிற அடி லெப்ட் ஏறி போய் பாவம் எங்க உடம்பு விட்டா பத்தியா அப்படியே அவனுக்கு பிறந்த மாதிரியே அப்படியே அசைக்குறையா இருக்கிறான். அதுதான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எதுவும் செய்ய கூடாதா? எங்க அப்பா முடிஞ்சா அப்படியே புடிங்க என்ன ஊரு உன் நாடு எது? உன் பேரு என்ன? அது எங்க போறது? எங்க வர? எங்க வந்திருக்க? ஜெயில நானு ஜெயில சுவாமி உங்களை திருத்த முடியாதா சாமி? உங்களை திருத்த அதோ கீர்த்தி இல்ல அதோ இருக்க அதோ கீர்த்தி பாரு. அதோ இருக்கு அதோ இருக்கு இருக்குது பாரு வந்து இருக்குது பாரு இருக்குது பாரு அதோ இருக்கு பாருங்கடா. அதான் உங்களை திருத்த முடியாதா? அதுக்கு நான் நாய் தெருவில் படுத்த ஒரு சொறி நாய் நானே அது வர மாதிரி எனக்கு வரும். நீங்க யாரு உங்களால பறவை தெரிஞ்சவங்க என்ன ஊர்? உன் ஊர் என்ன? உன் ஊர் என்ன? உன் நாடு எது?
அவன் சந்திரகிரி பட்டம் கேள்விப்பட்டேன். சந்திரகிரி வட்டத்திலேயே ஓ விளையாட்டியா இந்த நாளைக்கு தான் சாமி நாடு வட்டி கொழுப்பு உட்காரம் எப்போ பார்த்தாலும் கீர்த்துறானா நீங்க செஞ்சுட்டீங்களா அவனுக்கு இந்த நாட்டிலேயே நாங்க இருக்கிறோமே எங்க இடமே வேறு இடம். உங்க இடமே வேற இடம். எங்க ஊருக்கு வர்றவங்க சாமி ஆனா திரும்பி போக மாட்டாங்க சாமி. அவங்க ஊருக்கு வரணும் திரும்பி போக முடியாதாங்க. ஏன் அந்த அளவுக்கு வேலை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அங்கேயே தங்கிடுவான்னு நினைக்கிறேன். பெரிய வேலையா இருக்குமா குடும்பத்தோட அந்நேரத்துக்கு பணம் 40,000 கொடுப்பான்னு இருக்கு. ஆமா ஆமா நாட்டுக்கு வரவங்களுக்கு பெரிய பெரிய வேலை போட்டு கொடுப்பீங்களா? ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் போட்டு. ஐயோ அதெல்லாம் சாமி எங்க நாட்டுக்கு வர்றவங்க ஒருத்தவங்க திரும்பி போக மாட்டாங்க சாமி. அப்படியே போட்ட வேலை என்னடா வேலை போ நாட்டுலப்பா? எங்க நாடு எங்க ஊரு அப்படியே புடிச்சிடும். ஓ உங்க ஊருக்கு வந்தா அந்த ஊரு எங்களுக்கு புடிச்சிடும். ஆமா எல்லா வசதியும் இருக்கு. திரும்பி விட்டு போக மாட்டான் சாமி. அப்படியே போட்டு ஏய் பாரு வாங்கிட்டு அப்புறம் போய் தேங்கணும். நீ தான் இப்ப போற கடத்துல போறா அந்த மாதிரி சமாளிக்கிற மாதிரி இந்த சுடுகாடு அதான் முதல்ல உங்க நாட்டுக்கு திரும்ப வர மாட்டேன். சுடுகாடு இந்த சுடுகாடு கீழே பாருங்க சாமி. சுடுகாடு இருக்கு. சுடுகாடு கீழே சுடுகாடு கீழே பாரு சாமி. ஆமா அந்த சுடுகாட்டுல நீங்க எல்லாம் வருமானம் போட்டு நான் இதை போட்டு சுடுகாடு வந்து அட்டி நோடுங்க. நாங்க சுடுகாடு ஒரு பிணம் சுடுகாட்டுக்கு அதை அடக்கம் செய்வோம், திரும்ப வருவோம், தலைமை விட்டு போனியா போட்டு அடிக்கிறேன். யாரு நீங்க அடக்கம் பண்ணிக்க? பொதுவா சொல்றேன் நாங்க தான் அடக்கம் பண்றோம். நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் பணக்காரனோ ஏழையோ இருக்கப்பட்டவங்களோ ஆமா கொண்டாந்து போட்டு நீ குடும்பம் சாமி. ஆனா போட்டு போனதுக்கு அப்புறம் அதை பாக்குற வேலை எங்களுக்கு தான் சாமி தெரிஞ்சு. பாலு சுடுகாடு பண்றாரு. அதனால சாமி என் கல்யாணப்பட்டது இவர் இப்படியா இந்த நாட்டிலே சுடுகாட்டுல இப்படியா என் பேரு தோட்டி. ஓ அதான் என் நாட்டுக்கு வந்தா திரும்பி போக மாட்டேங்க. எல்லா வசதியும் என் நாட்டுல நடந்தா அப்ப வந்து போற போனதே திரும்பி வரும். அதுதான் அர்த்தமா அது? ஆமா ஆமா. ஐயோ ஐயோ ஊரா போவீங்களா? இது வரைக்கும் இல்ல. வந்தோம் யாரா போயிடலாம் திரும்பி போயிடா? எட்டும் போறவும் போவான், போறதோட சரி. எட்டும் வரவும் போவான். ஆமா ஆனா கொண்டு வரவன் இங்க இருந்து அது நல்லா இப்படி நீட்டி போறவன் திரும்பி வர முடியாது. வர முடியாது. இங்க என்ன வேணும்? அங்க சுடுகாடு போறவன் யாரும் போக மாட்டான். அந்த வயசுல போயிடுறாங்க பாரு. இத போல்துறா பாரு. இந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி போல்த்திட்டியா அதுல ஏதாச்சும் பாக்கெட்ல கீழ இருந்ததுன்னா போல்து போய் ஜிஜி பார்த்தவங்க எடுத்து போகணும். கம்மி ஆமா அப்படியே பெரிய கவுன்சில பண்ணி இப்ப சுடுகாட்டுல வெட்டியா பாக்குறேன். நாடு சந்தகிரி பட்டினம். ஆமா அவர் பகுதியாக கால் பணம் மழை துண்டு. ஓ கால் பணம் மழை துண்டு வாய்க்கரிசி. இதை வைத்து நான் வைத்த பிறப்புக்காக இந்த குழம்பு செய்தி சாமி. பரவாயில்ல. கால் பணம் மழை துண்டு வாய்க்கரிசி வச்சு ஆமா அந்த சுடுகாட்டுலயே அந்த வாய்க்கரிசி இருக்குது. ஆமா அந்த அரிசியை வச்சு ஏதாவது கஞ்சி காய்ச்சி குச்சியா வாழ்த்து செய்யறாங்க. நாங்க செய்வோம். ஆமா அதனால இது அவருக்கோ யாரும் வாங்கிக்கலாம் ஐயா.
அதனால நீங்க யாரு எதுக்கு வந்தீங்க ஏமா என்கிட்ட ஏமாறீங்க எதற்கு என் குறைய சொன்னா இந்த ஊரு பொழுது போவாது அண்ணே. இந்த ஊரு ஆமா ஆமாண்ணா. நம்ம யாரால வாவத்து நீங்க யாரு என்ன ஊரு உங்க பேர் என்ன எதனால இந்த காலம் வந்தது எதுக்கு வாங்க வந்தீங்க அண்ணே, ஆ, நிஜமா போயிட்டா. போட்டியாண்ணே. இளம் குழந்தை பாடி போட்டியாண்ணே. அண்ணே, விஜயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்த ஆமா என்னை மாலையிட்ட மன்னாதி மன்னரோ மன்னரோ. வீர சுரேந்திரன் பாரியன். ஆ, உங்க பரவாயில்ல ஆமா ஆ, அண்ணே, அதனாலே என் தந்தை தாயிருந்தே தொட்டி அண்ணே. என் தந்தை தாயிருந்தே தொட்டி அண்ணே. கடுப்பாய் முந்திரியாயின் மானம் போச்சே. என்னையோ பெற்றால் வந்தாய் இரவில் சங்கரகிரி மாநகரில் விலகி நிற்கே. சங்கரகிரி மாநகரில் விலகி நிற்கே. சதிமோசம் மன்னர்கள் காலை கொண்டார். இந்த பைக்குடியார் மகன்காரன் எழுத்து வாரேன் என்று பலாலத்தில் அருளாரம் ஆமா இந்த நாடோடு ஜிமாமணி பட்டணம். ஆமா ஜிமாமணி பட்டணத்தை ஆ, மந்திரியாகப்பட்டவன் என் மேல ஆசை கொண்டு கொண்டு என் கணவரை கொண்டு விட்டான். உங்களுக்கே தெரியுமா ஆமா, உங்களுக்கு தெரியாது தெரியாது. தெரியாது தெரியாத காரியத்தில் போய் ஆ, என் கணவரை கொண்டு விட்டான். போய் பார்த்தாரு பெட்ரோ பிரகாசம் மந்திரி ஆ, அதை விட்டு ஆமா இந்த சிலைகளை அறுத்தான். ஆ, அதை தப்பிச்சு ஆமா. சந்திரகிரி பட்டணம் வந்து ஆமா சந்திரகிரி பட்டணத்திலே ஆ. சந்திரகிரி மன்னன் மன்னன். என் மேல் ஆசை கொண்டான். ஆசை கொண்டு ஆமா, ஆ, அதை தவிர ஆமா பூவாண்டிக்கு இடத்திலே போய் ஆ. லஞ்சம் பண்ணி ஆமா அந்த அம்மாவுக்கும் ஆபத்து வந்து என்ன போய் சொல்லிட்டாங்க. ஆமா அந்த பராசக்தி அருளால வந்து கண்டேன். அண்ணா இவ்வளவு காரியம் நடந்தாலும் நம்ம என்ன ஆகாது என்ன எங்கேயோ சென்றாய் எங்கேயோ மலையிட்டான் ஆனால் என்ன நடவதற்கின்றாயே உங்களை தவிர இது இப்ப ஆளாளர் எனக்கு யாருமே இல்லைங்க. அண்ணே, அண்ணே, நீங்க தான் அண்ணே. ஐயோ ஐயோ
எப்பா அழகான ஆண் குழந்தையம்மா சந்தோஷமா அழகான ஆண் குழந்தை சந்தோஷம் அம்மா எனக்கு தலையன் பிறந்தான் இது யாருக்கு நீ எந்த நாட்டில இருந்து வந்தது சந்திரகிரி பட்டம் சந்திரகிரி பட்டம் அங்கிருந்து வந்து சேர்ந்த மன்னன் அது எங்க விஜயமாபுரி ஆமா அங்கிருந்து வந்து சந்திரகிரி பட்டம் நீ யாரை சேர்ந்தாய் நான் விஜயமாபுரி பட்டணம் விஜயமாபுரி பட்டணம் ஆமா விஜயமாபுரி பட்டணம் இருந்தாலும் நீ எந்த ஆடவரை சேர்ந்த ஆமா அதனால ஆமா இந்த பிள்ளைக்கு பேர் உங்க அப்பா யான்னு கேட்பாங்க நாளைக்கு அப்பாவா இருந்தாலும் ஆமா அம்மாவா இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பு நீதான் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க நானே பாதுகாக்கிறேன் ஆமா இந்த பிள்ளைக்கு பெயர் இந்த பிள்ளை இருக்குது இது வீரியமா பிறந்த பிள்ளை வீரியமா பிறந்தது அதனால இதற்கு வீர குமாரன் வருவார்கள் இப்படியாக இக்கதை எப்படி இருக்கு வீரகுமாரன் ஒருவராக வருவதற்காக